சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. இலக்கணம் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 85 கொஸ்டின் நல்ல ஸ்கோர் பண்ணோம்னா ஒரு 40 to 45 தலைப்பு வந்து 6 to 12 வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்புகளையும் நம்ம நல்லா பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிறதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, ஸ்டார்டிங் எடுத்தோம்னா எழுத்து தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எழுத்து சொல் அப்படிங்கிற வரிசையா தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன், அதுல இருந்து உங்களுக்கு நடத்துறேன். எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். போக போக தான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் சொல்லுவேன், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற போறோம். ஏன்னா ஈஸி தான் நினைச்சிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போவோம், அங்க கேட்கும்போது இது இப்படி வருமா வராதா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதா. ஸோ நல்லா கவனிச்சுக்காங்க. இலக்கணம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க அழகா ஜிகே படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா தான் நடத்த வேண்டியது வரும். சார் இல்ல சார் இலக்கணம் இப்பதான் தமிழுங்கிறதே நாங்க நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நல்லா கவனிச்சுக்காங்க. ரொம்ப டெப்தா நடத்துற அளவுக்கு பெரிய இலக்கண புலவர் அல்ல. ஸோ புத்தகத்துல இருக்கிற விஷயம் டிஎன்பிசி ஆங்கில கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நடத்துறேன், அதையும் முன்கூட்டி சொல்லிட்டேன். ரைட். தமிழ் மொழி இலக்கணம் 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதுல சிலபஸ் படி பாத்தீங்கன்னா இந்த எழுத்து சொல்லதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதிகமா கொடுத்துருக்காங்க. பொருள், யாப்பு, அணி நம்ம தெரியாம இருக்கக்கூடாது, கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் போகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உங்களுக்கு தெரியும் உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல ஒவ்வொரு வரியும் நம்ம கவனமா கவனிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. உயிரெழுத்துக்கள், உயிருக்கு முதன்மையான காற்று, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்து பிறக்கிறது. அதுல வாயை திறக்கும் போது, உதடுகளை விரிக்கும் போது, உதடுகளை குவிக்கும் போது, அப்ப திறக்கும் போது, விரிக்கும் போது, அதுக்கப்புறம் குவிக்கும் போது, அப்ப என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்புன்னு ஒண்ணு வரும். அந்த இடத்துல வந்து குவித்தால் என்ன வரும், வாயை திறந்தால் என்ன வரும், மேல்வாய் பல்லின் அடி இது பண்ணா என்ன வரும், தடித்து தடவுவதனால என்ன வரும்னு சொல்லி எழுத்துக்களின் பிறப்புல நம்ம பார்ப்போம். அப்ப இப்படிதான் திறத்தல், விரித்தல், குவித்தல் இந்த மாதிரி முறைகள்ல செயல்பாடுகளை தான் ஆ முதல் அவ்வரை 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ரைட். இது எங்க பிறக்கிறது, தலையில என்ன பிறக்குது, ரைட்டா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுத்துல என்ன பிறக்குது, மார்புல என்ன பிறக்குது அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள். இந்த 12 எழுத்துக்கள்ல 5 குறில் 7 நெடில். இது பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். 5 குறில் 7 நெடில். 5 குறில்ல வந்து நம்ம பொதுவா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும், ஐ அப்படின்னு சொல்லும் போது அது குறில் மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா ஐ என்பது நெடில். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவா 5 குறில் 7 நெடில். 7 நெடில் அப்படிங்கிறது 1 இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7. இந்த 7மே வந்து பாத்தீங்கன்னா நெடில் தான், 5 குறில். ரைட். அடுத்து இந்த இருக்கு 5 குறில் 7 நெடில். இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த இணை எழுத்துக்களை பொறுத்த அளவுக்கு ஐக்கு இணை எழுத்து ஈ தான் வரும். ரைட்டா. அதே மாதிரி ஔ அப்படிங்கிற இணை எழுத்துக்கு ஊ தான் வரும். இது இணை எழுத்துக்கள்ல இந்த 2 எழுத்துக்கு இதுதான் இணை எழுத்துக்களா வரும். அது ரொம்ப முக்கியம். சோ 7, இது ஒரு 5, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாப்பா. ரைட். அடுத்தது குறில் நெடில் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ரைட். மாத்திரை அப்படிங்கிற போதுதான் இங்க ரொம்ப ஒரு முக்கியமானதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சோ மாத்திரைங்கிற போது பொதுவா மாத்திரைன்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நீங்க. சோ மாத்திரையை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இந்த பாருங்க, எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை. கண்ணிமைத்தல், கை நொடித்தல் அப்படிங்கிற இந்த 2ம் மாத்திரை அளவு குறிக்கும். இப்போ கண் இமைத்தல் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. இப்படின்னா இது கூட ஒரு கொஸ்டின் தான். கண் இமைக்கிறது ஒரு மாத்திரை, கை நொடிக்கிறதுங்கிறது அப்ப 2 மாத்திரை. இப்படின்னா 2 மாத்திரை கிட்ட வரும். சோ இந்த மாதிரி ஒரு மாத்திரை, இரு மாத்திரைங்கிற அடிப்படையில இப்படி இதை சொல்லியிருப்பாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கண் இமை இயல்பாக மூடி திறக்கும் நேரம் ஒரு மாத்திரை ஆகும். அதுல இப்ப சில மாத்திரைகள் வந்து வருது சார். கொஸ்டின் கேட்டா இப்ப ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, சார் உயிர் மெய் குறில்ங்கிறாங்க, அப்ப உயிரெழுத்துனா அது ஒரு மாத்திரை வரும், மெய் எழுத்துக்கு ஒண்ணு வரும், குறில் வருதுன்னா அப்ப முன்னாடி என்ன ஆரம்பிக்குங்கிறதுல லாஸ்ட்ல என்ன முடியுது. குறில்னா எப்பயுமே ஒரு மாத்திரை தான், நெடில்னா 2 மாத்திரை தான். அது உயிர்மெய் குறிலா இருக்கட்டும், அது எப்படி சொன்னாலும் சரி, குறில்னு வந்துருச்சுன்னா ஒரு மாத்திரை, நெடில் வந்தா 2 மாத்திரை. சோ அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ்ல ஒரு மாத்திரை 2 மாத்திரைன்னு இருக்கு, 3 மாத்திரைன்னு ஒண்ணு கிடையாது. 2 மாத்திரையோட ஒரு மாத்திரையை கூட்டிக்கணும். சோ அப்படிதான் இருக்குமே தவிர 3 மாத்திரை என்று ஒன்று கிடையாது. அப்ப பாருங்க, 3 மாத்திரை பெறும் எழுத்து ஒன்னே ஒண்ணுதான், உயிரிழப்படை. ஏன்னா உயிர் வந்து அளபெடுத்து வருவதற்காக, உயிர் வந்து என்னது அளபெடுத்து வரும். ஏன்னா 2 மாத்திரை அங்க இருக்கும், நெடில்ல இருக்கும், அது அளபெடுத்து வந்தா அப்ப 2 மாத்திரையோட ஒரு எழுத்து சேருது, ஒரு மாத்திரை சேருது, அப்ப அங்க 3 மாத்திரை ஆகுது. இது சார்பெழுத்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒண்ணு மட்டும் தான் 3 மாத்திரை. மற்றபடி நெடில், உயிர் நெடில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு வந்துட்டாலே 2 மாத்திரை தான். உயிர் குறில், உயிர்மெய் குறில் வந்துட்டாலே அது ஒரு மாத்திரை தான். சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அடுத்து ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். ஐ என்பது நெடில். நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. பொதுவா உயிரெழுத்துக்கள்
உங்களுக்கு வந்து 7மே நெடில் தான், 7மே நெடில் தான். அதுல ஐ அப்படிங்கிறது 2 மாத்திரை. குறுக்கம்னா குறுகி வரும். இப்ப நீங்க சார்பெழுத்துக்கள் 10 படிக்கும்போது ரைட்டா, உயிரிழப்படை ஒற்றளப்படை அது மட்டும்தான் அளபெடுத்து வரும், மாத்திரை கூட வரும். மிச்சம் எல்லாமே குற்றியலுகரம் அந்த உகரம்னு வரக்கூடியதும் குறுக்கம் வரக்கூடியதும் குறைஞ்சுதான் வரும். அப்ப ஐகார குறுக்கம் ஐங்கிறது இங்க என்னன்னா நெடில் 2 மாத்திரை. ஐங்கிற வார்த்தை நெடில், அங்க குறுகி வரும். அங்க ஐங்கிற வார்த்தை குறுகி வரும், அதனால அங்க ஒரு மாத்திரை. அடுத்து அவுகார குறுக்கம் அவுங்கிறது 2 மாத்திரை குறுகி வரும், அதனால ஒரு மாத்திரை லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அடுத்து ஒற்றளப்படை, ஒற்றளப்படைனா ஒற்று என்றால் மெய்யெழுத்து, ஒற்று என்றால் மெய்யெழுத்து. இப்ப 2 இம்மு இம்மு இருக்கு பாத்தீங்களா, இம்முங்கிறது அரை மாத்திரை, இன்னொரு இம்முன்னு வந்தா அரை மாத்திரை. அப்ப 2 இம்மு வந்திருக்கா, 2 இப்பு வந்திருக்கா, அப்ப 2 இச்சு வந்திருக்கா, அப்ப அதைத்தான் ஒரு மாத்திரைன்னு சொல்றாங்க. அப்ப ஒற்றளப்படை ஒரு மாத்திரை. ஒரு இடம் என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா உயிரிழப்படையும் ஒற்றளப்படையும் 2 மாத்திரை அளவுகளை கொண்டது அப்படின்ட்டாங்க. அப்போ உயிரிழப்படையும் ஒற்றளப்படையும் 2 மாத்திரைகளை கொண்டதுன்ட்டாங்க. அப்போ உயிரிழப்படைனா 3 மாத்திரை, ஒற்றளப்படைனா ஒரு மாத்திரை. ரைட்டா, ஏன்னா ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. அதனாலதான் சொல்றேன். சோ மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை தான், ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். இந்த குற்றியலுகரம் இதுக்கும் அரை மாத்திரை தான். ஏன்னா இங்க ஒரு மாத்திரைல இருந்து குறைஞ்சா அரை மாத்திரை. இப்ப 2ல இருந்து குறைஞ்சா எவ்வளவு குறையும், 1 தான் குறையும். 1ல இருந்து குறைஞ்சா அரை குறையும், அரையில இருந்து குறைஞ்சா கால் குறையும். சோ அப்படிதான். சோ அப்ப அரை மாத்திரைனா மெய்யெழுத்து மட்டும் அல்ல, ஆயுத எழுத்து மட்டும் அல்ல, குற்றியலுகரம் இந்த 2ம் அரை மாத்திரை தான். அடுத்து கால் மாத்திரை பெரும் எழுத்துனா மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். இப்ப ஆயுத எழுத்துங்கிறது அரை மாத்திரை, ஆயுதங்கிறது ஒரு அரை மாத்திரை, குறைஞ்சா காலாதான் குறையும். மகர குறுக்கம் இம் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து, மகர குறுக்கம் அது குறையுதுன்னு வச்சுக்காங்கவே, அந்த இம்முங்கிறது அரை மாத்திரை, குறைஞ்சா கால் மாத்திரை. சோ இதுதான் அந்த எழுத்துக்களுடைய அளவு. மேக்சிமம் மாத்திரைங்கிறது இதுதான் முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இசைத்தமிழுக்காக ஒரு உயிரெழுத்து 12 மாத்திரை வரையிலும் மெய்யெழுத்து 11 மாத்திரை வரையிலும் நீண்டு ஒலிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, மருதமலை மாமணியே முருகையா அப்படின் போது பாத்தீங்கன்னா அது ஒரு இசை தமிழ்னு சொல்லுவாங்க. இப்போ முருகா அப்படி, இந்த மாதிரி உப்பு அப்படிங்கிறது, இந்த மாதிரி வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அது இசைத்தமிழ்னு சொல்றாங்க. அப்படி இசைத்தமிழ்ல ஒரு உயிரெழுத்து 12 மாத்திரை, எத்தனை மாத்திரை, 12 மாத்திரை. உயிரெழுத்தா இருந்தா முருகையா 12 மாத்திரைல போனோம், மெய்யெழுத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு 11 மாத்திரைல நீண்டு ஒலிக்கணும். இது பொதுவா வந்து தேவிரா புக்ல இருக்கிறதா. சோ இது பொதுவா மாத்திரை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப இங்க போவோம். அப்ப இங்க ஒரு மாத்திரை 2 மாத்திரை ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் இப்படி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுங்க, ஒற்றளப்படை அப்படின்னா ஒரு மாத்திரை, உயிரிழப்படை அப்படின்னா 3 மாத்திரை. டக்குனு ஆகும், புரியுது உங்களுக்கு? அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட். இப்ப குற்றியலிகரம் அப்படிங்கிறது கால் மாத்திரையா குறைஞ்சிருச்சு. எத்தனை மாத்திரை, அரை. ஏன்னா ஒரு மாத்திரைல இருந்து கால் மாத்திரையா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி, குற்றியலுகரம்ல மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம், அதனாலதான் திரும்ப அகைன் வந்தேன். ஏன்னா குற்றியலுகரங்கிறது ஒரு மாத்திரைல இருந்து அரை மாத்திரையா குறையும், மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் தான் கால் மாத்திரையா குறையும். ஏன்னா டக்குன்னு இது தப்பா சொன்ன மாதிரி மைண்ட் சொல்லிச்சு, அதனாலதான். அடுத்து மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க. இதுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2 விஷயங்க. மொழிக்கு முதல் வர்றது என்ன, இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழைக்கு இது ரொம்ப முக்கியம், சந்திப்பிழைக்கு ரொம்ப முக்கியம். மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு முதல் வராத எழுத்துக்கள், மொழிக்கு இறுதி வரும் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதி வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வல்லினம் மெல்லினம் இடையம் தான். இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அகரவரிசையும் இது பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் இது பண்ண முடியும். ரைட்டா உங்களுக்கு? அப்ப இது என்னன்னா வல்லினம் மெல்லினம் இடையனம், இந்த 3ஐயும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மயங்கொலி பிழை 8 இருக்கும். மயங்கொலி பிழை எத்தனை இருக்கும், 8 இருக்கும். ரா ரா ரா, நா நா நா, லா லா அப்படின்னு சொல்லி 8 இருக்கும் இல்ல. லா 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 லா, ரா ரா, நா 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 அப்படின்னு சொல்லி 8 இருக்கும். மொத்தம் மயங்கொலி பிழை 8 இருக்கும். அந்த மயங்கொலி பிழை 8ங்கிற போது எந்த இடத்துல அது வல்லினத்துல இருக்கா, மெல்லினத்துல இருக்கா, இடையினத்துல இருக்கா, கிளீனா இருக்கணும். இப்ப இந்த இரு எங்க வந்திருக்கு, இந்த இரு எங்க வந்திருக்கிறது கிளீனா இருக்கணும். சார் சின்ன பிள்ளையே படிச்சதான் சார், அப்படின்னா படிச்சிருக்கீங்க, ஓகே, இருந்தாலும் கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதா. இப்ப கசட தபர அப்படிங்கிறதுல தப்பே பண்ண மாட்டோம். கசட தபர, ரைட்டா. ரா பாருங்க, இது வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா, டன்னகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அது இன்னு 3 சொல்லி இன்ன சொல்றோம். இது டன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னது, டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிறப்பு லகரம்,
இந்த லகரம். 1 செகண்ட் இருங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். அழகா டன்னகரம்னு என்ன, ரன்னகரம்னு என்ன, சிறப்பு லகரம்னு என்ன, பொது லகரம்னு என்ன, வகர லகரம்னு சொல்லுவாங்க. அந்த லகரம்னு என்னன்னு சொல்றேன். இப்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த 3 கிளியரா இருந்திருக்கணும். அப்ப கசட தபர எங்கன்னு நம்மன இதுல இந்த ஆர்டர் கரெக்டா இருக்கணும். அதை சொல்ல வரேன். இந்த ஆர்டர் கரெக்டா இருக்கணும். இந்த இருக்கு. இப்ப டன்னகரம்னா கரெக்டா இருக்கும், அந்நகரம் கரெக்டா இருக்கணும். ரைட்டா? அப்ப இந்த 3 சுழியின் தான் வரணும். அடுத்து 2 சுழியின் கடைசியில வரும். மெய்யெழுத்துக்களுடைய கடைசி எழுத்து இந்த தான். மெய்யெழுத்துக்களுடைய கடைசி எழுத்து என்னது? இந்த தான் வரும். அந்த இரும் இன்னும் அப்படிங்கிறது தான் வரும். அப்ப இந்த நா எங்கன வருது பாருங்க. இந்த நா, இந்த நா, இந்த நா, இந்த 3 ஆர்டர் எழுதிக்கணும். நம்ம எங்கன நம்மன அப்படின்னு எழுதும்போது எங்கன நம்மன இந்த நாவை முன்னாடி போட்டு இந்த நாவை பின்னாடி போட்டா கூட அகர வரிசையில பிரச்சனை வரும். அதுக்காக சொல்ல வந்தேன். ரைட்டா உங்களுக்கு? அடுத்து வந்து இடையினம். எரல வளல. இந்த எரல வளலனா இந்த இரு கரெக்டா கிளீனா இருக்கணும், மிஸ் ஆயிடக்கூடாது. ரைட்டா உங்களுக்கு? அப்ப எரல வளல அப்படிங்கிற போது இந்த பாருங்க, எரல வளல அப்படிங்கிற போது அப்ப இங்க லகரம், இது வகர லகரம்னே சொல்லுவேன். ஏன்னா வா மாதிரியே இருக்குல்ல இந்த லகரம். அடுத்து சிறப்பு லகரம், பொது லகரங்கிறது கடைசியில இருக்கும். ஸோ இந்த ஆர்டரையும் பாருங்க. ஸோ இப்படி நம்ம இதை முதல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. ரைட் ரைட், இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உயிர்மை 216 எழுத்துக்கள் மொத்தம். 216 எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். 247 எழுத்துக்கள். அந்த 240ல 216 இங்க இருக்கும். ஒரு 30 வந்து முதல் எழுத்துக்கள் 30ன்னு சொல்லுவோம். அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தா முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த 30 சேர்த்தா 246. ஒரு ஆயுத எழுத்து சேர்த்தா 247. இப்படிதான். சோ இதுல உயிர்மை குறில் எத்தனை, உயிர்மை நெடில் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 90 எழுத்து, 126 எழுத்து. இது +1 +2 புக்ல +2 புக்ல இலக்கண பார்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் இந்த வார்த்தை. நம்மளும் ஈஸி தான். 5 குறில் இருக்கு. 5 குறில் 5 × 18 பெருக்குங்க. 5 × 18 பெருக்குன்னா 90. 8 40 50 90. 5 குறில் இருக்கு. உயிரெழுத்துக்கள் 5 தானே குறில் இருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் 7 நெடில் இருக்கு. 7ஐயும் 18ஐயும் பெருக்குங்க 126. அப்போ உயிர்மை குறில் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டா 90. ஏன்னா நம்ம எக்ஸாம்ல ஸ்பாட்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. இப்ப நீங்க நான் நடத்துற வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியமுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் சார்ங்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து நான் நடத்தும் போது இந்த அந்தந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் சொல்லும் போது என்னுடைய ஷார்ட்கட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ அப்போ உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126. இப்படி ஸ்லோவா போனாதான் எனக்கு கரெக்டா வரும். உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும் நினைச்சிட்டு போனேன்னா நிறைய ஸ்கிப் ஆயிட்டுன்னா வேஸ்டா போயிடும். ரைட், அடுத்தது ஓகே 90 126. ஏன்னா எனக்கு நடத்தும் போது என்ன சார் சின்ன குழந்தைகள் நடத்த மாதிரி நடத்துறீங்களோ நீங்க நினைச்சிருவீங்களோன்னு நினைச்சிட்டே நான் நடத்துறேன். பட் இங்க சின்ன குழந்தைய தான், கத்துக்கிட்டு ஜெயிக்கிற வரைக்கும் ஸ்பாட்ல உட்கார வரைக்கும் எல்லாரும் சின்ன குழந்தைய தான். ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் 30. ஓகே, இது திரும்ப இது வந்து ஓல்டு புக் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, முதல் எழுத்து 30, ஆயுத எழுத்து 1 247. இது ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய அதே விஷயம் தான். அவ்வளவுதான். அடுத்து மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பழைய ஓல்டு புக்ல இருக்கும். நான் அதைத்தான் அங்க கிளீனா உங்களுக்கு அழகா சொல்லிட்டேன். எப்படிங்கிறத அழகா கிளீனா சொல்லிட்டேன். ரைட். அடுத்து ஓகே, இதுல ஒண்ணு இல்ல, அதேதான். அது முன்னாடி இருந்த அதே விஷயம்தான். உயிரும் உடம்புமாம் 30 முதலே நன்னூல். உயிரும் உடம்புமாம் 30 முதலே. இது ரொம்ப ஒரு முக்கியமான வரி. இந்த ஞாபகம் வச்சுக்காங்க. உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படிங்கிறது. ஏன்னா இங்க இருக்கிற விஷயம் தான் அங்க இருக்கு. எல்லா எழுத்துக்களுமே சொல்லியாச்சு. ரைட். அடுத்தது இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள். சோ இணை எழுத்துக்கள் நடத்துறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துடும். இதை கொஞ்சம் பார்த்துருவோம். எழுத்து அப்படிங்கிறதுல ஒளி வடிவம் மாறாதது, வரி வடிவம் மாறும். எழுத்துங்கிறதுல ஒளி வடிவம் மாறாதது, வரி வடிவம் மாறும். அப்ப எழுத்தோட வேர்ச்சொல் என்னன்னா எழு அப்படிங்கிறதா. சோ எழுப்பப்படுவதால் அதை எழுத்து என்று ஒளி வடிவத்துல எழுப்பப்படுது. அதே மாதிரி வரி வடிவத்துல எழுதப்படுவதால் அதை எழுத்துங்கிறோம். எழுதப்படுவது, எழுப்பப்படுவது. எழுத்து பாருங்க, எழுதப்படுவதால் எழுத்து, எழுப்பப்படுவதால் எழுத்து. அப்ப இதோட வேர்ச்சொல் என்ன? எழு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது இது ஏற்கனவே சொல்லியாச்சு. ரைட். சுற்றெழுத்து, செய்மை சுட்டு. இப்ப இணை எழுத்துக்கள் ஒன்று பார்ப்போம், சுற்றெழுத்துக்கள் பார்க்கும்போது இது பார்ப்போம். அடுத்து பாருங்க, இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் நல்லா இருக்கும். ஓகே,
இப்ப இணை எழுத்துக்களை பார்த்துருவோம். இணை எழுத்துக்கள் அப்படின்னா கிளீனாவே கொடுத்துருப்பாங்க, எது எது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி, எது தனியா வரும் எது சேர்ந்து வரும் அப்படிங்கறத இங்க முக்கியமான விஷயம். எப்பயுமே இடையின எழுத்துக்கள் ஒரே இனமாக தான் வரும். பட் இங்க வந்து வல்லினம் மெல்லினம் சேர்ந்துதான் வரும். வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வரும். வல்லினம் மெல்லினம் இடையினம். கசட தவிர எங்கன நம்மன எரள வரல. இந்த எரள வரல எது கூட பெருசு ஜாயிண்ட் ஆகாது, அது தனியா ஒரே இனமா தான் வரும். இந்த கசட இந்த வல்லினமும் மெல்லினமும் தான் இணை எழுத்துக்கள்ல சேர்ந்து வரும். அப்படிதான் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இன்னு இரு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வருங்க எரள வளல அப்படிங்கிறது இது ஒரே இனமா தனியா வந்துடும். அது மேக்சிமம் அது வந்தா இப்ப இங்கு வந்தா கா வந்துடும், இஞ்சு வந்தா சா வந்துடும் அப்படின்னு இருக்கும். இது தனியா வரும். அப்ப கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இணை எழுத்துக்களில் இணை எழுத்துக்களை எந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா தனி இனமாகவே வருகிறது அப்படின்னு கேட்டா அங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கொஸ்டினை கேட்கறது எப்படின்னா, கொஸ்டின் ஈஸி, படிக்கிறது ஈஸி தான், அவங்க கொஸ்டினை கேட்கும் போதுதான் அது எந்த ஆங்கிள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உயிர்வரின் உயிர் மெய்வரின் உயிர்குறில் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமா வந்தாலும் நம்ம அங்கே ஒரு பதட்டம் ஆயிடக்கூடாது. ஈஸியான மெத்தட்ல நம்ம அடிக்கணும், அதுக்காக தான். ஸோ இது ஒரே இனமாக வரும். ரைட். அதே மாதிரி உயிரெழுத்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். இதுல ஐயோட இணை எழுத்து இ, அவ்வோட இணை எழுத்து உ, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இதுல ஒரு வரி கரெக்டா நல்லா இருக்கும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளவடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறிலெழுத்து சேர்ந்து வரும். என்ன சொல்றாங்கன்னா மெய்யெழுத்துக்கள், இதுல ஒரு வரி நீங்க பாருங்க, ஒரு சொல்லுல உயிரெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்குன்னா ஒரு உயிரெழுத்து சேர்ந்து வர்றது இல்லை. அளபடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறிலெழுத்து சேர்ந்து வரும். இந்த உயிரெழுத்து இருக்குல்ல, உயிரெழுத்து இப்ப மெய்யெழுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வருது. உயிரெழுத்தை பொறுத்தளவுக்கு இப்ப ஈன்னு வருது, உயிரெழுத்து ஈனா அடுத்த ஒரு உயிரெழுத்து ஈன்னு வராது. அது அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். புரியுதா உங்களுக்கு? சென்டென்ஸ் பாக்குறதுக்கு ஒரு சின்ன வரியா இருக்கும், அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இப்ப ஆ அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆங்கிறதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு உயிரெழுத்து இன்னொரு ஆவோ எதுவும் வராது, மெய்யெழுத்தா வரணும். அப்ப அளபடையில மட்டும்தான் அப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்களை இல்லை. ஆமா, ஆயுத எழுத்து முன்னாடி குறிலும் பின்னாடி வல்லினமும் நிற்கும். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. முன்னாடி இருந்தா குறி நிக்கணும், பின்னாடி இருந்தா வலிமையா நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். ஸோ அப்படிதான் இருக்குமே தவிர இதுக்கு இணை எழுத்துக்கள் இருக்காது. இணை எழுத்துக்கள் இருக்காது. அதே சேம் விஷயம் தான் இந்த ஓல்டு புக்ல பேஸ் பண்ணி இருக்கும். அதே விஷயம் தான் இதுல இருக்கும். அடுத்து சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் மட்டும் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்கிறோம். சுட்டெழுத்துக்கள் என்பது 3. இன்னைக்கு ஊங்கிறது இன்னைக்கு செயல்பாடுல இல்ல. சோ அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படிங்கிறது அகத்தே இருந்துன்னா உள்ளேயே இருக்கும். அதை பிரிக்கவே முடியாது. அப்ப அந்த எழுத்துக்கள் வந்து பாருங்க, சுட்டு என்பது எழுத்துக்களை நீக்கினால், இந்த எழுத்து ஏதாவது நீக்கினால், இப்ப இவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இவன் அப்படிங்கிறத நீக்கினா அது பொருளே தராது. அப்ப உள்ளேயே அது இருக்கு, அது கட்டாயம் அந்த சொல் வந்து அந்த சுட்டெழுத்துக்கள் உள்ளேயே இருக்கும். அதான் அகச்சுட்டு. அதை பிரித்தால் பொருள் தராது, பிரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்டதான் அகச்சுட்டு. இவன் அவன் இது அது முடிஞ்சு. புறச்சுட்டு அப்படிங்கிறது பிரிக்கலாம். அவ்வானம் இம்மலை, இதை பிரிச்சோம்னா இ பிளஸ் மலை, இதை பிரிக்கலாம். அவ்வானம் ஆ வானம் அப்படின்னு சொல்லி புறச்சுட்டு அப்படிங்கிறத பிரிக்கலாம். அப்ப இந்த சொல்ல வந்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அந்த வார்த்தையை இப்ப அவ்வுங்கிற வார்த்தையை நீக்கிட்டோம், இம்முங்கிற வார்த்தையை நீக்கிட்டோம்னா வானம் மலை அர்த்தம் தரும். சோ அது புறச்சுட்டு, அகச்சுட்டு புறச்சுட்டு. அண்மை சுட்டு சேய்மை சுட்டு. அண்மை அப்படின்னா அருகில், அண்மையில தாங்க பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அருமை, அண்மைனா அருகில். சேய்மைனா தூரம், சேய்னா தூரம். சோ சேய்மைனா தொலைவில் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ அப்ப இது என்னன்னா, இது அண்மை சுட்டு, இது சேய்மை சுட்டு. இது பிரச்சனை இல்லை. இவன் இவர் இந்த இருக்கு, இது ஈன்னே இருக்கும் எல்லாமே. அப்படி இருந்தா அண்மை சுட்டு. அவள் அவர் அது அப்படின்னா அப்ப தொலைவில், அவ தொலைவில் இருக்காங்க, அது தொலைவில் இருக்காங்க, எல்லாமே ஆன்னு வந்தா அது சேய்மை சுட்டு. அப்ப சேய்மை சுட்டுனா ஆ, அண்மை சுட்டுனா ஈ அப்படிங்கிறது. அந்த எக்ஸாம் ஹால்ல போனோம்னா அண்மை சுட்டுனா அருகில் மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது கண்டா, தள்ளி வச்சிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இருந்த எழுத்து. இந்த எழுத்து எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் நடுவுல பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஊன்னு வச்சிருந்தாங்க. இதை இப்ப ரீசெண்டா பயன்படுத்துறது இல்லை. ஒண்ணு அங்கிட்டு நில்லு, அடி இங்கிட்டு நில்லு, நடுவில் நிக்காதுன்னு வாங்கல்ல,
அந்த மாதிரிதான். சோ ஊங்கிறது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, இப்போது இல்லை. அடுத்து சுட்டு திரிபு. அந்த சுட்டு வார்த்தை இருக்குல்ல, செய்மை சுட்டு, அண்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. சுட்டு திரிபுனா அம்மரம் இவ்வீடு இப்படி பார்த்தோம்ல, இது பிரிக்கிறது இல்ல, இதெல்லாம் புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு ஓகே கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை, 2 இடம் உடஞ்சிருச்சு அந்த பேனா. எழுதாமையே பேனா உடஞ்ச வரலாறு நம்ம வீடியோல தான் இருக்கும். ரைட்டு. என் வீட்டுக்காரவுல வந்து பார்த்துச்சுன்னா பேனா உடையிற அளவுக்கு நடத்தினேன், ஆனா பேனா உடையிற அளவுக்கு நடத்தின ஒரே ஆள் நீதே, அதுவும் போர்ட்ல எழுதாமே நடத்தின ஒரே ஆள் நீதேன்னு சொல்லுவாங்க. ரைட்டு. அம்மரம் இவ்வீடு. இப்ப பாருங்க, இது பார்த்தோம்னா அந்த மரம் இந்த வீடு, இது நம்ம பார்க்காமயே போயிட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எப்படி தெரியும்னா, அந்த மரம் பிரித்தா இது என்ன ஒரு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது புறச்சுட்டு அல்ல, சுட்டு திரிபு. சுட்டு திரிபு இதுதான் புறச்சுட்டு. அம்மரம் இவ்வீடு இதுதான் புறச்சுட்டு. அந்த புறச்சுட்டு மட்டுமே சுட்டு திரிபுகளாக மாறும். அகச்சுட்டு இப்ப கேட்பாங்க, அகச்சுட்டு சுட்டு திரிபுகளாக மாறுமா? மாறாது. அகச்சுட்டு சுட்டு திரிபுகளாக மாறாது. ஆனால் புறச்சுட்டு மட்டும்தான் சுட்டு திரிபுகளாக மாறும். அப்ப அந்த அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம், இது வந்து இந்த வீடு. அந்த ஒரு அந்தங்கிறதே ஒரு முழு அர்த்தத்தை கொடுத்துருதுல, இந்தங்கிறதே முழு அர்த்தத்தை இப்படி வந்துட்டா இது சுட்டு திரிபு, இது சுட்டு திரிபு. ரைட். அடுத்தது புறவினா, புறத்தே இருந்த வந்தா அது ஓகே, அது அதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உதுக்கான் சற்று தொலைவில் பார். உதுக்கான் அப்படின்னா இது ஓல்டு புக்ல இருக்கும். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். ஏன்னா அர்த்தம் புரியலன்னா அங்க போய் உதுக்கான்னா என்னடா புதுசா இருக்கேன்னு நினைக்க கூடாது. உதுக்கான்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், நடுவுல தானே இருக்கு முதுகு பக்கம். அடுத்து உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? மேலே. இந்த 3 வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. நான் ஹைலைட் பண்ணிருப்பேன், ஹைலைட் பண்ண மட்டும் தான் கொடுப்பேன், மிச்சதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 5 இருக்கு. வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 5 இருக்கு மொத்தம். இந்த ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதுதான் வினா எழுத்துக்கள். அவன் செய்தான் ஆ வரும், அவனா செய்தான் ஆ வரும். என்ன வேறுபாடு? என்னன்னா ஏ வரும். இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் தான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா ஏங்கிற எழுத்து வந்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது இந்த ஏ. இதை பத்தி நான் அதுல சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப பாருங்க அதே விஷயம்தான் இந்த சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா, அதுல நாங்க சொன்னதுதான் சுட்டெழுத்துன்னா என்ன, அண்மை சுற்றுனா என்ன, சேமை சுற்றுனா என்ன, ரெண்டுக்கும் விளக்கம் பார்த்தோம். அடுத்து என்ன இடைமை சுட்டுன்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? இடைமை சுட்டு. இடைமை சுட்டுன்னா என்னன்னா தொலைவு அருகாமை என்ற இடையில் அது. சார் அந்த ஊன்னு சொன்னீங்களா, அதுக்கு பேர் தான் இடைமை சுட்டு. நமக்கு அந்த ஊன்னு தெரியும், அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது. இடையில்னாலும் இடைமை சுட்டுன்னு அந்த இடத்துல ஸ்பாட்ல அடிக்கலாம் சார், தெரிஞ்சுட்டு போனா உறுதி அடிக்கலாம். சோ இடைமை சுட்டு ஊ அப்படிங்கிறதா. 45 டாபிக்கும் கண்ணும் கருத்துமா படிச்சிருவோம், அப்படின்னா கரெக்டா இருக்கும். இடைமை சுட்டுனா ஊ அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் இப்போ கேட்டுருவாங்க, உது உங்கு அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன சுட்டு, என்னடா சுட்டு, என்னடா சொல்றீங்க, இது அண்மை சுட்டா புற சுட்டா, அந்த ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, அண்மை சுட்டு, புற சுட்டு, சேமை சுட்டு, கண்ட சுட்டு, அதை சுட்டு, சிக்கன் சுட்டு அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆஹா, இது சரி. அப்ப இது ஒரு இடைமை சுட்டு. சுட்டுங்கிறது நிறைய இருக்கு, பட் இப்போதைக்கு புக்ல இருக்கிறது இது போதுமானது. இந்த காலத்துல வழக்கில் இல்லை. அடுத்து அகச்சுட்டு நம்ம பார்த்துட்டோம், புறச்சுட்டும் பார்த்துட்டோம், சுட்டு திரிபுனா என்னன்னு பார்த்துட்டோம். சுட்டு திரிபுனா என்னன்னு பார்த்துட்டோம், அகச்சுட்டு புறச்சுட்டு. இப்ப அப்புத்தகம்ங்கிறது அந்த புத்தகம் வரணும், அதான் சுட்டு திரிபு. நிறைய சுட்டு இருக்கு இங்க பாருங்க, நெஞ்சரி சுட்டு இருக்கான், பண்டரி சுட்டு இருக்கான், உலகரி சுட்டு, சுட்டு அல்லா சுட்டு. ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஒரு குரூப் 2 லெவல்ல ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் படிக்க போறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போலாம். பட் நமக்கு குரூப் 4க்கு இது போதும். வினா எழுத்து 5 வகைப்படும். இதுல ஏ, யா என்ற இரண்டும் சொல்லின் முதல் வந்து வினா பொருளை தரும். இந்த விஷயம் அதுல இருக்கு, அது பாத்தீங்கன்னா தெரியும். ஏ, யா பாருங்க, மொத்தம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து பார்த்தோம். என்ன, யார், நல்லா கேட்டுக்க, என்ன, யார் அப்படிங்கிறது இது சொல்லின் முதல் வந்து ஒரு பொருள் தரும். எது, யார், எவன், என்ன, யாது, இதெல்லாம். அடுத்து ஆ, ஓ, இந்த 2 வார்த்தை இருக்கு பாருங்க, ஆ, ஓ அப்படின்னா இது இறுதியில் வந்து வினா பொருளை தரும். ஆஹா, தெரியாம ஏமாந்து விட்டனே, ஓஹோ தெரியாம ஏமாந்து விட்டனே, ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில வந்து தரும். அப்ப சொல்லின் முதல் வந்து வினா பொருளை ஊர்த்தினா கொடுத்தா அது ஏ, யா. இறுதியில வந்தா ஆ, ஓ அப்படிங்கிறது. ஏங்கிறது முதல் வந்து வினா பொருளை தரும், சொல்லின் இறுதியில வந்து தரும்.
முதல்லயும் வரும் இறுதிலையும் வரும். அழுத்தம் கொடுக்கக்கூடியதுல ஏ வந்து முக்கியமானது. அடுத்து அகவினா புறவினா, ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். அகவினா புறவினா. இப்போ ஒரு சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது, அதாவது அக உறுப்பாக இருந்ததுன்னா எவன் ஏன் எது டைரக்டா பாருங்கன்னா உள்ளேயே இருக்கும் அந்த விஷயம். புறவினானா அப்ப பார்த்தோம்ல அதே விஷயம் தான், அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்ல அதே விஷயம் தான். எப்புத்தகம், எப்புத்தகம், அப்ப ஏ பிளஸ் புத்தகம் பிரிச்சோம்னா இது வந்து புறவினா. ஏன்னா பிரித்தாலும் ஒரு பொருள் தரணும், பிரித்தால் ஒரு பொருள் விஷயம் வரணும். இங்க பிரிச்ச பொருளே வரலைன்னா அது கேள்வியா இருக்குன்னா அது அகவினா. பிரிச்சா ஒரு பொருளை கொடுக்குது, இப்படி பிரிச்சாலும் பொருளை கொடுக்குதுன்னா அது புறவினா. எப்புத்தகம் ஏ பிளஸ் புத்தகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளா சொன்னால் அப்படின்னா அவள் பிளஸ் ஆ, அவளா, அவளா சொன்னால் அவள் பிளஸ் ஆ. வருவானா, வருவானா என வினாதானா, வருவானா, வருவான் பிளஸ் ஆ பிரிச்சா. புரியுதா உங்களுக்கு? அது அடுத்து வினா திரிபுன்னு இருக்கு. எப்படி சார்? அகவினா புறவினான்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி அந்த வினா திரிபு இருக்கு. திரிபுனாலே ஒண்ணும் இல்லைங்க, எந்த இந்த வந்துருங்க, அவ்வளவுதான், எந்தன்னு வந்துருங்க. எந்த புத்தகம். எப்புத்தகம்னு கேட்டா அது வந்து புற வினா. எந்த புத்தகம்னு கேட்டா அது சுட்டு திரிவு, வினா திரிவு. அது சுட்டு திரிவு, இது வினா திரிவு. திரிஞ்சிருச்சு. ரைட்டா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு மாத்திரையும் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இது என்னது, மாத்திரையும் தெரிஞ்சிருச்சு, இதுவும் தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்ப இன எழுத்துக்கள் தெரியும், சுட்டெழுத்துக்கள் தெரியும். ரைட். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள். இந்த மொழி முதல் எழுத்துக்கள் வர்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன். ரைட்டா? இதுலயும் கொடுப்பேன், இதுலயும் கொடு. மொழி முதல் எழுத்துக்கள்ல இந்த ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இது லோ ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு இருக்கும். இது என்னமோ பயங்கரமா கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் இதை டைரக்டா பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து டக்குன்னு புரியாது. பட் நம்ம ட்ரிக்கு படி இதை டைரக்டா பாருங்க, உடனே புரிஞ்சிடும். மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் எத்தனை, என்ன விஷயம் என்னங்கிறது டக்குன்னு புரிஞ்சிடும். ஷார்ட்கட் சொல்றேன் கேட்டுக்காங்க. சோ மொழிக்கு என்னப்பா பெருசா வச்சு நடத்தாம சின்னதா வச்சு நடத்திட்டேன் எவ்வளவு நேரம். ரைட், சாரிப்பா, ஏதோ ஒரு யாபத்துல. மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் இறுதி வரும் எழுத்துக்கள். ரைட்டாப்பா? சோ மொழி முதல் எழுத்துக்கள், மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் 22, மொழிக்கு இறுதி வரும் எழுத்துக்கள் 24. இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் 22 எங்க பாத்துறோம்னா இங்க பாக்கணும். உயிரெழுத்து 12. ஆமா, மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 முதல்ல வரும். அடுத்து மெய்யெழுத்து 10, அப்ப 22. அப்ப அது என்னங்கிறது, அந்த 10 எழுத்து இருக்குல்ல, அந்த 10 எழுத்து தவிர 8 எழுத்து தான் வராது, மொழிக்கு முதல்ல வராதுங்கிறாங்க. அது என்னையா வராது, டங்குன்னு பாத்துருவோம், என்னன்னு பாத்துருவோம். ரைட்டா உங்களுக்கு? ரைட். அதுக்கு நல்ல ஒரு ஷார்ட்கட் போட்டு டாக்கு, அது டக்குன்னு மறந்து வச்சு பரவாயில்ல. அது மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் வராது. ரைட். மொழிக்கு இறுதி எழுத்துக்கள்ல மொத்தம் 24 எழுத்துக்கள் வருது. 12 உயிரெழுத்து, 11 மெய்யெழுத்து. அங்க எத்தனை மெய்யெழுத்து? 10 மெய்யெழுத்து. இங்க எத்தனை மெய்யெழுத்து? 11 மெய்யெழுத்து. ஒரே ஒரு குற்றியலுகரம்ப்பா. மொழிக்கு இறுதியில வர எழுத்துக்கள் பாருங்க, ஒரு குற்றியலுகரம் ஒண்ணு வருது. மொத்தம் 24. அப்ப இங்க எங்க நாங்க 22, இங்க 22 இருந்தா வேலை மிச்சம். இதுவும் 10 இருந்தா. பட் இங்க என்னன்னா ஒண்ணு கூடி இருக்கு, ஒண்ணு கூடி இருக்கு, 24. ரைட். இப்ப பார்ப்போம், இப்ப பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ உயிரெழுத்து 12 சொல்லின் முதல் வரும். ஆமா. அடுத்து மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. தனி மெய் வடிவில். இப்ப எப்படின்னா இக்குன்னு ஆரம்பிச்சு சொல்லுக்கு முதல்ல ஆரம்பிக்காது, இக்குன்னு ஆரம்பிக்காது. கா, கா, கி அப்படின்னு சொல்லி இப்படிதான் மாறும். அது வர்க்கம்னு சொல்லுவாங்க, மெய்யெழுத்தோட வர்க்கம்னு சொல்லுவாங்க. இப்படிதான் மாறும். சோ அப்ப வராது. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவில் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆமா, ரூல்ஸ் எங்களுக்கும் தெரியும். அடுத்து மெய்யெழுத்துக்கள்ல இதெல்லாம் வருங்கிறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கச்ச 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 கச்சன்னு 10 எழுத்துமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. எந்த 8 வராது அதை மட்டும் சொல்லு. இந்த இருக்கு மயங்கொலி பிழையில 7 எழுத்து இருக்கும். மயங்கொலினா லா 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 லா, ரா ரா, நா நா. ரைட்டா உங்களுக்கு? அந்த நா மட்டும் வராது. நடிகர், நான், நடிகன். ஏன்னா நடிகன் அப்படிங்கிறது முதல் எழுத வரும். நடிகன் அப்படிங்கிற வார்த்தையில இப்ப விஜய் நடிகர் தான், கமல் நடிகர் தான். அப்ப நாங்கிற வார்த்தை முதல்ல வருது. சோ அதனால அது அங்க போயிடும். சோ அப்ப நாங்கிறது இங்க வராது. அதுக்கப்புறம் டாங்கிற வார்த்தை மட்டும் பார்த்துக்காங்க. அப்ப அப்ப என்னன்னா டா என்னன்னா என்னமோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டேன். மயங்கொலி டான்னு. ஏண்டா எடுப்புல என்ன முதல்ல டான் போடுற, கோழியை தலையை பிச்ச மாதிரி பிச்சு போடுவோம்டா. அதான் ஷார்ட்கட். எடுப்புல என்ன டான் போடுற, முதல் இடத்துல என்னடா போட்ட, டான் தானே போட்ட. இது ஒரு கோவம், ஒரு யாராவது டான் போட்டா, ஏண்டா டான் போட்டோம்னா முதல் இடத்துல கோவம் வந்துடும். சோ அப்ப என்னன்னா டாங்கிற வார்த்தை முதல்ல வருவது இல்லை.
தமிழ்ல. அதே மாதிரிதான் நம்மளையும் முதல் இடத்துல டான்னு போடக்கூடாது, யாரையும் டான்னு போடக்கூடாது. அப்ப டாங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த டாங்கிற வார்த்தை மொழிக்கு முதலில் வருவதில்லை. மயங்கொழியில இருக்கிற 7 எழுத்து, மொத்தம் 8 எழுத்து இருக்கு மயங்கொழி பிள்ளையில, அந்த 7 எழுத்தும் வருவதில்லை, மொழிக்கு முதலில் வருவதில்லை. அப்ப மிச்சம் எல்லாமே வரும். டக்குன்னு இப்ப ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள் ஒரு இங்க 2 எழுத்து, இங்க 2 எழுத்து, இங்க 2 எழுத்து இப்படி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தோன்னே இதுல எதுப்பா வராதுன்னா, ஆடா அப்படி மொழிக்கு முதல்ல தானே டா மயங்கொழி பிள்ளை கடன்னு எழுதிட்டு அந்த நான் மட்டும் நடிகன் மட்டும் எடுத்துக்க கூடாது, போட்டுட்டு ஓகே இது மட்டும் தான் வராது, நீ என்ன கேட்டிருக்க, டக்குன்னு ஒரு செகண்ட் எழுதி அடிச்சு போயிட்டு இருக்கலாம். அப்ப அவ்வளவு ரொம்ப போட்டு நீங்க ரொம்ப இது நீங்க எத்தனை முறை எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதுதான் பெஸ்ட் மெத்தட். சாகுற வரைக்கும் எப்ப கேட்டாலும் சொல்ல முடியும். மயங்கொழியில 7 எழுத்த இந்த டான் என்னை போட்டு முத என்னை கூப்பிட்டுலடா அது மட்டும் தான் வராது அப்படின்னு நம்ம பேசல யார்ட்டையாவது பேசும்போது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆயுத எழுத்து வரவே வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்லும் வராது, இறுதியிலையும் வராது, இடையில் தான் வரும் ஆயுத எழுத்துக்கள். அது தெரிஞ்சது. அப்ப இந்த ரூலே முடிஞ்சு போச்சு. 22 எழுத்து எங்களுக்கு எப்ப கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் சார் அப்படிங்கிறது. அடுத்தது ஆமா, இந்த இங்கு என்னும் மெல்லின மெய் விதம் என பொருள் தரும் இங்கனம் என்னும் சொல்லின் மட்டுமே வரும். இதுல ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதை முடிச்சுட்டு ஒண்ணு சொல்றேன். இது மொழி இறுதி எழுத்துக்கள்ல 24. இந்த 24ல மெய் எழுத்து பாத்தீங்கன்னா 11 எழுத்து வரும். அதை போய் நம்ம யாவும் வச்சுட்டு இருக்க முடியுமா? இஞ்சி நெந்து யாவும் வச்சுட்டு இருக்க முடியுமா? எது வராது அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சாலே போதும். அப்ப என்னன்னா கசட தவற எப்படி கசட வல்லினம். இந்த வல்லினம்ங்கிறது வல்லினம் மெய் 6ம் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இறுதியில எப்பா வலிமையா இருக்கிறவன் இறுதியில வரமாட்டான். எப்படி வலிமையா இருக்கிறவன் இறுதியில வர்றதில்லப்பா. வலிமையா இருக்கிறவன் எப்படி இறுதியில முதல்லதான் வரணும். வலிமையா இருக்கிறவன் இறுதியில வரக்கூடாது. அப்ப வலிமையா இருக்கிறவன் யாரு? கசட தபர. எந்த ரான்னு பாத்துக்கணும் நீங்க, ரைட்டா? கசட தபர. அப்ப இந்த வல்லினமை 6ம் இங்குன்னு, ரைட்டா? இந்த இது இருக்குல்ல, இந்த சுத்தியில இப்படி போட்டா இங்குன்னு ஒரு சவுண்டு இருக்கு, இங்குன்னு ஒரு சவுண்டு, ரைட்டா? அந்த வார்த்தையும் இறுதியில வரக்கூடாது. அப்போ மொத்தம் 6 1 7, 6 1 7 இந்த எழுத்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 7ங்கிற போது அப்ப கழிச்சா 18ல கழிச்சா 11 எழுத்து. இந்த 11 எழுத்துமே வரும். அதோட ஆப்போசிட் தானே சார் இதுனா? அப்படி படிக்காதீங்க. நீங்க அப்படி படிச்சு பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க அதுல இருந்து ஆப்போசிட் அப்படி எடுக்கக்கூடாது. இங்க 11 அங்க 10. நீங்க அப்படி படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க இப்படி படிச்சுக்காங்க. மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் என்ன, மொழிக்கு இறுதி வரும் எழுத்துக்கள் என்ன, தனியா படிச்சுக்க. நான் சொன்னதுதான் இதான். கசடதபுர வல்லினமை சார் கடைசியில வலிமையா இருக்கிறேன், கடைசியில வரமாட்டேன் சார். அதே மாதிரி குற்றி எழுதுறோம், கடைசியில வராது சார். இறுதி எழுத்துக்கள்ல வரும், சாரி குற்றியில வரும். இந்த இங்குங்கிற வார்த்தை, டங்குன்னு ஒரு வார்த்தை, இது கடைசியில வராது. இந்த 7 எழுத்து தான் சார். அப்ப அங்க 8 எழுத்து, இங்க 7 எழுத்து, அவ்வளவுதான்ப்பா. சோ இப்ப பாருங்க, இப்ப மேல போனோம். இப்ப லோ ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இப்ப பாரு, படிக்கிறது இப்படி படிச்சாதான் ஒரு அந்த அழுத்தமா ஒரு விஷயம் புரியும். இப்ப பாருங்க, அந்த இங்கு அப்படிங்கிற வரிசையில இது ஒரு இடத்துல இங்கனம் அங்கனம், அந்த இடத்துல ஒரு இடத்துலதான் வரும். இப்ப நம்ம சுத்தியில வடிவேல் மேல இங்குன்னு விழுகும், டிங்குன்னு ஒரே ஒரு சுத்தில தான் விழுகும், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாப்புல ஒரு திரைப்படத்துல. சோ அந்த மாதிரிதான் அந்த அப்படிங்கிற வார்த்தை ஒரு முறைதான் வரும். அடுத்து பாருங்க, ஞா அப்படிங்கிற வார்த்தை 4 முறை வரும். 4 எழுத்துக்கள்ல முதலில் வரும். 4 எழுத்துக்கள், 4 எழுத்து மட்டும் தான் முதல்ல வரும். அப்ப என்னன்னா இது 4னா ஞானம். ஞானம்னா என்ன? அறிவு. அறிவுங்கிறது 4 பக்கம் போய் வந்தாதான் அறிவு நல்லா மேம்படும். அப்ப இங்க அறிவு ஞா ஞா ஞே ஞோ அப்படிங்கிற வார்த்தை, இந்த 4 வார்த்தை, இந்த 4 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். 4 இடத்துலதான் வரும், ரைட்? அடுத்து யா. யாங்கிற வார்த்தை 6 இடத்துல வரும். யா, தண்ணி ஓடுது உங்க ஊர்ல? யா, தண்ணி ஓடுது. எங்க ஊர்ல யா ஓடுது. மழை வருதா? யா, மழை வருது. யா, ஓகே. எதிர்த்தாலும் யா அப்படிங்கிற மாதிரி தான். 6 ரைட்டா? 6 எழுத்துக்கள். யா அப்படின்னா 6 எழுத்துக்கள். வா அப்படிங்கிற எழுத்து கிட்டத்தட்ட 8 எழுத்துக்கள். வாங்கிறது எத்தனை எழுத்து? 8 எழுத்துக்கள், ரைட்டா? அப்ப யா அப்படிங்கிறது 6 எழுத்துக்கள், வாங்கிறது 8 எழுத்துக்கள். இதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் போட்டேன் வா அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஏதோ ஒரு ஷார்ட்கட் போட்டேன் வா அப்படிங்கிறதுக்கு. வா வந்தா 8 மணிக்கு ஏதோ ஒண்ணு போட்டேன், நீங்க ஷார்ட்கட்டை வச்சுக்காங்க. வந்தியா 8 மணிக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி. வா அப்படின்னா 8, வாங்கிறது 8, யாங்கிறது 6, ஞாங்கிறது 4, ரைட்? ஓகே.
இதெல்லாம் வந்து இந்த எழுத்துக்கள் இத்தனை முறை மட்டும்தான் வரும். ரைட், இது ஒண்ணு தெரிஞ்சுக்க, இதுதான் லோ ஸ்டாண்டர்ட்ல போய் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். மற்றபடி அங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இங்க இது ரொம்ப ஈஸி தான். அளபடை எழுத்துக்களில் இது ரொம்ப முக்கியம். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில மட்டும்தான், ஏன்னா உயிரெழுத்தோட இன்னொரு உயிரெழுத்து வரும், சொல்லின் இறுதியில வரும். ரைட். அடுத்து இது நல்ல விஷயம் பாருங்க, அந்த புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம புணர்ச்சி தனியா நடத்துவோம், பட் பிரித்தெழுதுகிற போது இது முதல் தெரிஞ்சாதான் பிரித்தெழுது ரொம்ப ஈஸி. இதுல வந்து புணர்ச்சி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழி வருமொழின்னு 2 இருக்கு. நிலைமொழி வருமொழின்னு 2 இருக்கு. இதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரித்தெழுதுக 2ஆ பிரிக்கிறோம்னா, முன்னாடி இருக்கிறது நிலைமொழி, நிலையா நிற்கக்கூடிய மொழி நிலைமொழி. பிளஸுக்கு அப்புறம் இருக்கிற மொழி வருமொழி. பிளஸுக்கு அப்புறம் இருக்கிற மொழி வருமொழி. இந்த வார்த்தையும், இந்த பிளஸுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையும் இந்த பிளஸுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அதைத்தான் உயிர் ஈறு மெய்யீறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது உயிரீரா மெய்யீரான், இங்க உயிர் முதலா மெய் முதலான்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா வருமொழி. தமிழ்ல இந்த முன்னாடி இருக்கிறது வருமொழி, சாரி நிலைமொழி. முதல் நிற்கும் சொல் நிலைமொழி, அடுத்து நிக்கிறது வருமொழி. இப்ப உயிரீறு மெய்யீறுனா என்னன்னா, இப்போ உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மணி மாலை, அதை பிரிச்சா மணி பிளஸ் மாலை. ரைட்டா? இந்த பிளஸுக்கு முன்னாடி என்னன்னு இருக்கு, நீன் இருக்கு. அந்த நீங்கிற வார்த்தை உயிர்மெய் எழுத்தா இருக்கு. அதை 2ஆ பிரிச்சா நீங்கிறது எப்படி இருக்கும், இன் பிளஸ் இ. எப்படி? இன் பிளஸ் இ. அப்ப பிளஸுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு, இன் பிளஸ் இன்னு பிரிச்சா உயிரெழுத்தா இருக்கு. அப்ப இது ஒரு உயிரீறு. இது என்னது, பிளஸுக்கு முன்னாடி இருக்குல்ல, இது உயிரீறு. ஒருவேளை இங்க மண் அப்படின்னு இருந்துருச்சுன்னா, இந்த இன்னு இருந்துச்சுன்னா அது மெய்யீறு. அவ்வளவுதான். அந்த ஈறுங்கிறது இதுதான், பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறதா ஈறு. இந்த வார்த்தை நிலைமொழியில் கடைசியில இருக்கிறது ஈறு, அதான் கடைசியில இருக்கிற ஈறு. அது உயிரீரா மெய்யீரா? டைரக்டா இருக்கும், உயிரெழுத்து டைரக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் அது உயிரீறு, மெய்யெழுத்து இருந்தா அது மெய்யீறு, அவ்வளவுதான். பட் இதை பிரிச்சு பார்க்கணும், உயிர்மெய் எழுத்தா பிரிச்சு பார்க்கணும். அப்ப இதுதான் உயிரீறு மெய்யீறுன்னு பாக்குறது. அடுத்து உயிர் முதலா மெய் முதலாங்கிறது இது வருமொழியில செக் பண்ண வேண்டியது. வருமொழியில இந்த பிளஸுக்கு அங்கிட்டு இருக்கிறது, இப்ப பிளஸுக்கு அங்கிட்டு ஈன்னு இருக்கு. அப்ப இது என்னன்னா உயிர் முதல்ல வந்திருக்கு, பிளஸுக்கு அங்கிட்டு உயிர் முதல்ல வந்திருக்கு. அப்ப இது உயிர் முதல். அடுத்து பாருங்க, தமிழ் நிலம் அப்படின்னு இருக்கா, இந்த தமிழ் நிலம் பிளஸுக்கு அங்கிட்டு நீங்கிற வார்த்தை இருக்கு. நீயை எப்படி பிரிக்கலாம், பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கணும். அப்ப இன் பிளஸ் இன்னு பிரிச்சா இது முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்கு, இப்படி பார்த்தா இந்து தான் இருக்கு. அப்ப இது மெய் முதல். நீங்க இங்கிட்டு பாத்துடக்கூடாது, நீங்க இங்கிட்டு இந்த நீயை பிரிச்சு பார்த்து இப்படி எழுதணும். எழுதுனா அந்த பிளஸுக்கு அங்கிட்டு இதுதான் இருக்கு, இந்து. அப்ப இது மெய் முதல். ஸோ இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி தான், புணர்ச்சிங்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்ப நிலைமொழி வருமொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல உயிரீறு மெய்யீறுனா இந்த பக்கமும், உயிர் முதல் மெய் முதல்ல இந்த பக்கமும். இந்த பேசிக்கை வச்சுட்டு எந்த கொஸ்டின்ஸை வேணாலும் அடிக்க முடியும். ஸோ இதுதான் மொழிக்கு முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள். அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறது தனி வீடியோவா கொடுக்குறேன், சார்பு எழுத்துக்கள் தனி வீடியோவா கொடுக்குறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், இலக்கணம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம். இதுல கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத ஒரு 4 விஷயமாவது இருந்திருக்கும். அந்த 4 விஷயத்த கத்துக்கிட்டோங்கிறதா இந்த வீடியோ பதிவு. நம்ம ஆல்ரெடி தெரியும் நினைச்சிட்டு ஸ்பாட்ல போறதை விட ஓகே கிளியரா இருக்கும், தைரியமா போலாம், நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.